வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திராவிட மாடல் என்றால் வளர்ச்சிக்கான மாடல். தொழில் முதலீடு மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை ஏற்கப்படாது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டம். 114 ரஃபேல் போர் விமானங்களை கையகப்படுத்த முன்மொழிவு. ஒன்றிய பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சில் ஒப்புதல். ஒன்றிய அரசை கண்டித்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் வேலைநிறுத்த போராட்டம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதரவு. வங்கக்கடலில் வரும் 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் முதன்முறையாக தொழில் முதலீடுகள் செயலாக்க மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னையில் முதலீட்டு செயலாக்க மாநாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 52 தொழில் நிறுவன திட்டங்களை தொடங்கி வைத்தார். பின்னர் 71 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். முதலமைச்சர் தலைமையில் 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த புதிய ஒப்பந்தங்களால் 1.48 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் முதலீடுகள் குறித்து செயலாக்க மாநாட்டில் புள்ளி விவரம் மூலம் விளக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு சிலருக்கு தங்களின் செயலின் மூலம் பதில் சொல்லி வருவதாக கூறினார். முன்னதாக பேசிய தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, எவ்வளவு முதலீடுகள் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்பதுதான் முக்கியம் என கூறினார். தமிழ்நாடு முதலீடுகள் செயலாக்க மாநாட்டில் தமிழ்நாட்டில் உற்பத்தி துறையும் சேவை துறையும் சமமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தங்களின் நோக்கம் என கூறினார். திராவிட மாடல்னா வளர்ச்சிக்கான மாடல். திராவிட மாடல்னா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மாடல். திராவிட மாடல்னா மக்கள் நலனுக்காக இருக்கக்கூடிய மாடல். இதையெல்லாம் உலகுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மாநாடு தான் இந்த செயலாக்க மாநாடு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பொறுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சிலருக்கு எங்களுடைய செயலின் மூலம் பதில் சொல்லும் மாநாடு தான் இந்த செயலாக்க மாநாடு. தொழில்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு சொன்ன ஒவ்வொரு டேட்டாவையும் எங்களை விமர்சனம் செஞ்சவங்களுக்கான பதில் அதுதான். இங்கே அவர் சொன்ன ஒவ்வொரு நம்பரும் எங்கள் டீமோட 5 வருஷ கடுமையான உழைப்புக்கான நம்பர். தொழில்துறையில் நாங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ரெக்கார்டை அடித்து சொல்கிறேன், அடுத்து நாங்கள் வந்து தான் பீட் பண்ண போகிறோம். இது உறுதி. இன்னைக்கு இந்த மாநாட்டில் மட்டும் 52 கம்பெனிகளுடைய திறப்பு விழா, 71 கம்பெனிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா, 2 புதிய கம்பெனிகளோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் என சாதனை சொல்ற மாநாடா இது நடக்குது. தனிப்பெரும்பான்மை பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் போது ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கப்படாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வெங்கடேஷ் நகரில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் நண்பர் சீமைச்சாமி என்பவர் சில தினங்களுக்கு முன்பு காலமானார். இந்நிலையில் அவரது வீட்டிற்கு சென்ற வைகோ அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, இந்திய இறையாண்மையை அடகு வைப்பது போல் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு பிரதமர் மோடி கொத்தடிமையாக மாறிவிட்டார் என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய வைகோ, தனி பெரும்பான்மை பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் போது ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கப்படாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்திய நாட்டினுடைய இறையாண்மையே அடகு வைப்பதைப் போல அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு கொத்தடிமையாக ஆக்கிவிட்டார் இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி. இந்த குற்றச்சாட்டை நாடாளுமன்ற மக்களவையிலே பதிவு செய்த மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என் பாசமிகு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த மன்றத்தில் கூறிய குற்றச்சாட்டை நான் அப்படியே வழிமொழிகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலத்தோடு உள்ளே நுழைய முயற்சிப்பதை வேரோடு வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதற்கும் தமிழகத்திலே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்கள் அரசியல் வளர்த்த, சமூக நீதியை வளர்த்த தமிழ்நாட்டில் இந்த இந்துத்துவ சக்திகளை ஊடுருவ அனுமதிக்க கூடாது என்ற முடிவுக்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே போய் இணைந்தது. உறுதியாக இருக்கிறோம்.
மீண்டும் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற முதலமைச்சராக இந்த தேர்தலுக்கு பின்னரும் அவரே குற்றம் அமைப்பார் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சில் 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் ரஃபேல் போர் விமானங்களை தயாரித்து வருகிறது. அந்நிறுவனத்திடம் இருந்து வாங்கப்பட்ட 36 ரஃபேல் விமானங்களை இந்திய விமானப்படை பயன்படுத்தி வருகிறது. இதனிடையே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்திய கடற்படையின் பயன்பாட்டிற்காக 26 ரஃபேல் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிலையில் நாட்டின் மேற்கு முதல் வடக்கு எல்லைகளில் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல் காரணமாக கூடுதல் போர் விமானங்களை வாங்குவதற்கான பணிகளை ஒன்றிய பாதுகாப்புத்துறை தொடங்கியது. இது தொடர்பாக டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்த நிலையில் 3.25 லட்சம் கோடியில் 114 ரஃபேல் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 18 ரஃபேல் விமானங்கள் பறக்கும் நிலையில் வழங்கப்படும் என்றும் மீதமுள்ள 96 விமானங்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டில் பொருத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்தும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்துள்ளார். தொழிலாளர் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும், வரைவு விதை மசோதா, மின்சார சட்ட திருத்த மசோதா, அணுமின் உற்பத்தியில் தனியாரை அனுமதிக்கும் மசோதாவை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்களும் விவசாயிகள் விரோத கொள்கைகளை கைவிடக் கோரி விவசாயிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் தொழிலாளர்கள் விவசாயிகளின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் 4 தொழிலாளர் சட்டங்களும் தங்கள் உரிமைகளை பலவீனப்படுத்தும் என்று, தொழிலாளர்களும் வர்த்தக ஒப்பந்தங்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்று விவசாயிகளும் அஞ்சுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தை பலவீனப்படுத்துவது அல்லது நீக்குவது கிராமங்களின் கடைசி ஆதரவையும் பறித்துவிடும் என குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி அவர்களின் குரல் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் பிரச்சனைகள் மற்றும் அவர்களின் போராட்டத்துடன் உறுதியாக நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடலில் வரும் 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அதே பகுதிகளில் 15ஆம் தேதி அன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல் வரும் 13, 14 ஆகிய தேதிகளில் தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல், நீலகிரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஈரோடு, சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் பனிமூட்டம் அதிக அளவில் காணப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஐபிஎஸ் அதிகாரிக்கு எதிராக தொடர்ந்த மான நஷ்டஈடு வழக்கில் 10 லட்சம் ரூபாய் செலுத்த இந்திய கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி 2014ஆம் ஆண்டு தாக்கல் செய்த மனுவில் ஐபிஎல் சூதாட்ட வழக்கு தொடர்பான தொலைக்காட்சி விவாதத்தில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் கூறியதாக ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஆகியோருக்கு எதிராக 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கில் தோனியின் வாக்குமூலத்தை வழக்கறிஞர் ஆணையர் மூலம் சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு பதிவு செய்தது. இந்த வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் விவாத நிகழ்ச்சியின் பதிவை எழுத்து வடிவுக்கு மாற்றுவதற்கு கட்டணமாக 10 லட்சம் ரூபாய் செலுத்த தோனி தரப்புக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து
வழக்கின் அடுத்த விசாரணையை மார்ச் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி கட்டிட கட்டுமான பணிகளை அமைச்சர் சேகர் பாபு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை புழலில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சுமார் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி கட்டிட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சிஎம்டிஏ உறுப்பினர் செயலர் பிரகாஷ் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் கட்டுமான பணிகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு 1967ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பழமையான பள்ளிக்கு தனியார் பள்ளிகளுக்கு நிகரான புதிதாக 3 தளங்களை கொண்ட கட்டிடத்தில் வகுப்பறைகள், ஆய்வகங்கள் என உட்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். எஞ்சிய பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு வரும் 25ஆம் தேதிக்குள் பள்ளி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். இந்த கட்டிடத்தில் படிக்க வருகின்ற பொழுது மிக பெரிய அளவு அவர்களுக்கு மனதில் ஒரு உற்சாகத்தையும் எழுச்சியும் உண்டாக்கும். அந்த வகையில் 14 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படுகின்ற இந்த கட்டிடம் வருகின்ற 25ஆம் தேதிக்குள் இந்த மாணவ செல்வங்களுடைய பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும். மிக சிறந்த முறையில் தனியாருக்கு நிகராக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த கட்டிட பணிக்கு பெரிதும் ஒத்துழைப்பு நல்கிய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அண்ணன் சுதர்சன் உட்பட எங்கள் துறையினுடைய செயலாளர் டார்கர் ராவ் ஷா, எங்கள் துறையினுடைய MS பிரகாஷ், இந்த பணிகளை மேற்பார்வையிடுகின்ற துறையினுடைய SC ராஜன் பாபு உள்ளிட்ட அனைவருக்கும் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் தேமுதிகவில் விருப்பமனு அளிக்க 3 நாட்கள் அவகாசம் நீடித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் புதுச்சேரி 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்களை பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக தொண்டர்கள் அனைவரின் விருப்பத்திற்கு இணங்க 3 நாட்கள் நீட்டிப்பு செய்து விருப்ப மனுக்களை வரும் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்குள் தலைமை கழகத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அப்படி அமைந்தால் நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து, எல்லாருடைய கருத்தும். அதனால எப்படி வரப்போகுதுன்றதை நம்ம இன்னைக்கு கணிக்கவே முடியாது. அப்படி அமைந்தால் அந்த உரிமை எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கும் போது நல்லது, ஒரு மாற்றம் இருக்கும் தமிழ்நாட்டில் என்பது கருத்து. ஆனால் தேர்தல் முடிவுகள் தான், மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் இதற்கான பதிலாக இருக்குமே ஒழிய இன்னைக்கு நாம் அதை பற்றி பேசுவது எல்லாமே ஏசியங்களுக்கு நான் பதில் சொல்வது மாதிரி ஆயிரும். இதுவரைக்கும் யார் எந்த தொகுதியில போட்டி போட போறோம் யாருக்குமே தெரியாது. அவங்கவுங்க விருப்பத்துக்கு விருப்ப மனுல அந்தந்த தொகுதிகளே அந்தந்த எங்க நிர்வாகிகள் எழுதி கொடுத்துருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் கூட்டணி முடிவாகணும், நம்பர் முடிவாகணும், தொகுதி முடிவாகணும். அதற்கு பிறகுதான் அந்த தொகுதிகளுக்கு யார் வேட்பாளர் என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். மகா சிவராத்திரி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. மகா சிவராத்திரி மற்றும் வார விடுமுறையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கிளாப்பாக்கத்தில் இருந்து 12ஆம் தேதி 125 பேருந்துகளும், 13ஆம் தேதி 500 பேருந்துகளும், 14ஆம் தேதி 505 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இதேபோல் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் கோயம்பேட்டில் இருந்து தலா 55, மாதவரத்தில் இருந்து தலா 20 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமையன்று 6,901 பயணிகளும், சனிக்கிழமை 5,364 பயணிகளும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 10,128 பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளனர். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் திட்டமிடுமாறு போக்குவரத்து கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,520 ரூபாய் குறைந்து
1,16,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று ஒரே நாளில் மட்டுமே தங்கம் விலை 2 முறை அதிரடியாக உயர்ந்து நகை பிரியர்களை அதிர்ச்சியடைய செய்தது. அந்த வகையில் நேற்று காலை ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் உயர்ந்து 14,600 ரூபாய்க்கும், சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 1,16,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து மாலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 190 ரூபாய் உயர்ந்து 14,790 ரூபாய்க்கு விற்பனையானது. இதேபோல் சவரனுக்கு 1,520 ரூபாய் உயர்ந்து 1,18,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தங்கம் விலை இன்று கணிசமாக குறைந்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 190 ரூபாய் குறைந்து 14,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் சவரனுக்கு 1,520 ரூபாய் குறைந்து 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலை 3வது நாளாக மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ரஷ்யாவில் அரசு செயலியை ஊக்குவிப்பதற்காக வாட்ஸ்அப் கணக்குகளை முடக்க அந்நாட்டு அரசு முயற்சித்ததாக மெட்டா நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்யாவில் வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்ட செயலிகளுக்கு மாற்றாக மேக்ஸ் என்ற தகவல் பரிமாற்ற செயலியை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் தகவல்களை பரிமாற்றம் செய்து கொள்வதுடன் அரசு ஆவணங்களையும் சேமித்து வைத்துக் கொள்ள முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவில் சுமார் 10 கோடி பயனர்களின் வாட்ஸ்அப் கணக்குகள் திடீரென்று முடங்கியதாக தகவல் வெளியாகியது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள மெட்டா நிறுவனம், ரஷ்யர்களின் வாட்ஸ்அப் கணக்குகளை முடக்க அந்நாட்டு அரசு முயற்சித்ததாக குற்றம் சாட்டியுள்ளது. அரசு செயலியான மேக்ஸ் மக்களின் தனி உரிமை பாதுகாப்பில் சமரசம் செய்வதற்கு வழிவகுக்கும் என்றும் வாட்ஸ்அப் குற்றம் சாட்டியுள்ளது. இதேபோல் டெலிகிராம் செயலியையும் கட்டுப்படுத்த ரஷ்ய அரசு முயற்சிப்பதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி பாவல் துரோவ் தெரிவித்துள்ளார். ஆனால் இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள ரஷ்ய அரசு, நாட்டின் விதிகளை வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்டவை பின்பற்றவில்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று எச்சரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திராவிட மாடல் என்றால் வளர்ச்சிக்கான மாடல். தொழில் முதலீடு மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை ஏற்கப்படாது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டம். 114 ரஃபேல் போர் விமானங்களை கையகப்படுத்த முன்மொழிவு. ஒன்றிய பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சில் ஒப்புதல். ஒன்றிய அரசை கண்டித்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் வேலைநிறுத்த போராட்டம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதரவு. வங்கக்கடலில் வரும் 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.